படத்துல முக்காவாசி டேலாக்கு பிஜேபி பத்தி தான் இருக்கும். படம் வேற லெவல் இருந்துச்சு. வேற லெவல் இருந்துச்சு. ஃபைட்ல அல்டிமேட்டா இருந்துச்சு படம். படம் செம்ம படம் ப்ரோ. நான் 100 வாட்டி பார்த்துருக்கேன் ப்ரோ. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் படம்னா இந்தியன் தான். கமல் ஃபேனு, சங்கருக்கு ஃபேனு. படம் எனக்கு ரொம்ப எப்போ படம் டிவியில் பார்த்துட்டே இருப்பேன். இது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. புக்கிங் ஆன் பண்ணாங்க, நான் வந்து பார்த்துட்டேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. படம் ஒவ்வொரு சீனும் சூப்பர் சீன் ப்ரோ. எல்லாமே கூஸ்பம்ஸ் தான் ப்ரோ. ஒவ்வொரு சீனும் தேட்டரில் அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸாக இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ. ஆக்டிங் தான் ப்ரோ எதிர்பார்ப்பு. வேற என்ன ப்ரோ இருக்கும்? போது ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். கமல் ஆக்டிங் எல்லாமே காமெடி சரி, ஆக்டிங் சரி, கதைக்கு ஏற்ற மாதிரி மாறுறது சரி, அவர் பேசுகிற ஸ்லாங்கு எல்லாமே ஆக்டிங்கு அவர் எல்லாமே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. படம் அதான் ப்ரோ. ஆனால் செம்ம படம் ப்ரோ. செம்ம ரொம்ப பிடிக்கும். இந்தியன் 2க்கு மாறின வெயிட்டிங் ப்ரோ. 2 காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ 2 ஜூலை 12 4 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வருது. தாத்தா அனிருத் மியூசிக் ப்ரோ. அனிருத் ஃபேனு, சங்கர் ஃபேனு, கமல் ஃபேனு, அனிருத் ஃபேனு. 2 மரண வெயிட்டிங் ப்ரோ. கண்டிப்பாக அனிருத் மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பெரிய அளவு பேச போகுது. மாசாக இருக்க போகுது. இதில் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இந்தியன் 2ல் வந்து அனிருத் மியூசிக் மாசாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அதான் ப்ரோ இருந்துச்சு படம். வைப் கரெக்டாக தான் இருக்கும், அது தெரியும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு குறையும் இல்லை ப்ரோ. நல்லா ஜாலியாக தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான். வேறு என்ன ப்ரோ, எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. கமல் சார் ஆக்டிங் ஆகட்டும், ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக், சங்கர் சார் ஸ்க்ரீன் பிளே, அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வீட்டுக்கு வர ஷார்ட்லாம் சரியாக இருக்கும். அவர் வரதை வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் கண்ணாடியில் காமிச்சிருப்பார் சூப்பராக. ஸோ அந்த மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு கமல் சார்து. நல்லா எடுத்தாங்க உண்மையாலுமே. சங்கர் சாரோட அந்த ஸ்க்ரீன் பிளேயோட டேரக்ஷன் அவரோட எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. கமல் சாரோட ஆக்டிங் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். படத்தில் தாத்தா தான் மெயின். ஆமாம் ப்ரோ, செம்ம மெயின். கடைசியில் பையனே கொல்லும் போது அவரோட இதாகட்டும், ஒரு ஆக்டிங் ஆகட்டும், அவங்க பையன் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்போட அந்த இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் வந்து அவங்க பொண்ணு இறக்கும் போது அந்த அவர் ஒரு ஆர்டர் மாதிரி வச்சு நடிச்சிருப்பாரு. அதுவும் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ நல்லா தான் இருந்தது. 28 வருஷம் கழிச்சு இந்த படம் திருப்பி ரீலீஸ் ஆகுது. ஸோ எந்த ஒரு பப்ளிசிட்டி இல்லாமல் இவ்வளோ மழையிலையும் காலையில் 9 மணி காட்சி ஒரு செகண்ட் ரிலீஸ் பண்ணுற படம். 9 மணி ஷோ எந்தமே ஹவுஸ்ஃபுல் ஆகாது. இது பப்ளிசிட்டி இல்லாமல் ஹவுஸ்ஃபுல் ஆகிது. அதுவும் நேற்று கரண்டில் இல்லை, அட்வான்ஸ்லேயே ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கு. இந்த படத்தை சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி ஹிட்டான படம் இது, அவார்டு வாங்கின படம் எல்லாமே. இன்னொன்று அடுத்த வரப்போட இந்தியன் 2 செம்மையாக இருக்கணும். இதை விட கலக்கலாக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எப்போ வரும் காத்துன்னு இருக்கிறோம். சூப்பர். அன்றைக்கி ரிலீஸ் ஆக நான் படம் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்து 60 வயசு ஆகுது. புரியுதுங்களா? 48 வருஷமாக கமல் ரசிகர், ஒரு மாவட்ட செயலாளர். அன்றைக்கி எப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட் நாள் அதே தான் இதுக்கும் எனக்கு இருக்குது. என்ன ஒன்று, ஜனங்க இந்த மாதிரி எங்கேஸ் பார்க்கணும். மேக்ஸிமம் அவங்களுக்காக தான் படம் ரிலீஸ் பண்ணிக்கிறது. நீங்கள் இதை பார்த்தா தான் இந்தியன் 2 உங்களுக்கு கேட்ச் ஆகும். கண்டிப்பாக புரியணும் முதல்ல. ஏன்னா இப்போதைக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்க படம் தான் இந்தியன் 2. எப்பயுமே ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால் இருக்கிறத முன்ன சொல்வார். இப்போ பண்ணிடுது அப்படின்னா இப்போதைக்கு. ஆனால் இது எலெக்ஷன் முன்ன வந்தா ஆமாம் ஆமாம் இப்போ அதோட 3 மடங்கு இருக்கும். ஆமாம் 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 கண்டிப்பாக. இந்த படத்தை முக்கால்வாசி டேலாக்கு பிஜேபி பற்றி தான் இருக்கும். நான் என்னுடைய கருத்து கரெக்டாக சொல்கிறது என்னென்னா, இப்போ நடந்த அரசியல் தான் அப்படியே படம் பிடிச்சிருப்பாங்க. சங்கர் வந்து எப்படின்னா மின்கூட்டி தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரியல் இப்போ நடந்துன்னு இருக்குது. ஆனால் எலெக்ஷன் முன்ன வந்திருந்தா எலெக்ஷனுடைய ரிக்கார்டே வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கும். அதனால தான் வரவிடாமல் பண்ணிட்டாங்க. மெயின் விஷயம் அது இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா அவர் வேற டைப்பு அதை இது பண்ணிட்டார். புரியுதுங்களா? நின்று இருந்தாருன்னு வச்சுங்க, அவர் தொகுதி மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ இந்த 40 தொகுதியும் ஜெயிக்க வச்சிருக்காருன்னா சும்மா இல்லை, கஷ்டம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. அவங்க உழைப்பு தான். ஏன்னா அதை வந்து கண்கூட ஆளுங்கட்சி தெரிஞ்சுன்னு இருக்கு. அதனால தான் அவரை தாங்குறாங்க இப்போ. புரியுதுங்களா? ஆனால் இந்த படத்துடைய ரிசல்ட் வந்து இந்தியன் 2 ரிசல்ட்டு 26 எலெக்ஷனை காட்டும். கண்டிப்பாக மக்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக இப்படி தான் இருக்குன்ட்டு. ஆமாம், தாத்தா தான் 75% தாத்தா தான். எங்கேஜ் வந்து கொஞ்சம் தான் வரும். புரியுதுங்களா? முக்கால்வாசி இவருக்கு தான் முக்கியத்துவம். இப்போத்தி அரசியலை வந்து சும்மா தவிடுபடி ஆகிடுவார். அது முன்னே வரும்.
நாங்கள் தான் எதிர்பார்த்தது என்னன்னா மே மாதம் எலெக்ஷனுக்கு முன்னே வரணும்னு எதிர்பார்த்தோம். இந்த படம் மே மாதம் வந்ததுன்னா வேறு மாதிரியா இருக்கும், ரிசல்ட் வேறு மாதிரியா இருக்கும். 5 சீட்டு கூட வந்திருக்க முடியாது எங்கேயுமே சரி. ஏன்னா இவர் ஆல் ஓவர் பிகர், புரியுதுங்களா? பான் இண்டியானால புதுதாக எல்லா இடமும் கண்டிப்பாக அவர் ஒரு இது அதுதான் வரவிடாமல் பண்ணிட்டானுங்க. இருந்தாலும் இதோடைய மதிப்பு 2026 காட்டும். கண்டிப்பாக 26 இதுக்குள்ள 2மே வந்துடும். இந்தியன் 2 வந்து 3 வந்துடும். உடல் மண்ணு. ஆமாம், கண்டிப்பாக. உயிர் என் ஆண்டவருக்கு. நான் கடைசி மூச்சு வரை கமல்ஹாசனுடைய ரசிகனாக சாவதை பெருமையாக கொள்கிறேன். வைப் இன்னும் குறையில, அதே வைப் தான். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஷோ நைட் ஷிஃப்ட் தூங்காமையும் ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். கண்டிப்பா இல்ல, சின்ன வயசுல பார்த்து. ஓகே. ஆமா தேட்டர்ல. ஆமா ஆக்சுவலா இது 3.5 மணி நேரம் படம். ராஜ் டிவியில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு 5 மணி நேரம் பார்த்துருக்கோம் இந்த படத்தை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ ரொம்ப சின்ன வயசு, ஒரு சிலர் பிறந்து கூட இருக்க மாட்டாங்க 96ல். ஸோ அதனால தான் தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணது. பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் தென் இதில் வந்து எப்படி ஒரு 3 டிராகன்ஸ் மாதிரி, இதில் 5 டிராகன்ஸ், சங்கர் சார், கமல் சார், ஏஆர் ரஹ்மான் சார், அண்ட் தென் வசனத்துக்கு சுஜாதா அவர்கள், எல்லாதும் ஸ்டண்ட் முதல் கொண்டு பெர்ஃபெக்ட் கமர்ஷியல் ஃபிலிம்னா அது இந்தியன் தான். அதில் டவுட்டே வேணாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோர் எப்பவுமே இந்தியன் தான் இருக்கும். கமல் சாரோட அந்த எப்படி படம் ஃபுல்லாக அவர் தான் இருப்பார். ஆமாம். அந்த வைப் எப்படி இருந்தது, அவரோட ப்ளஸ்ல என்ன சொல்லுங்க? ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வேட்டையாடு விளையாடே எடுத்துட்டிங்கன்னா, இப்போ கமல் சார் அந்த வில்லன் டேனியல் பாலாஜி இது பண்ணும்போது நம்ம அவரை திட்டுவோம். இதில் அப்பா பையன் சீன் வரும்போது நம்ம பையன் சந்துரு கமலை திட்டுவோம். ஸோ அந்தளவுக்கு நம்மளை நடிப்பில் ஊறி போயிட்டு அந்த ஒரு இதுவும் வந்திருக்கும். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஃபேவரட் ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டோம். பட் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு, அப்பா பையன் சீன்லலாம் பட்டையை கிளப்பி இருப்பார். ஆமாம். இல்லை இன்னுமே அது பிரமிப்பாக தான் இருக்குது எங்களுக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக ஆக்ட் பண்ணால் இப்போ ஒரு 100% இது பண்ணோன்னா, மேக்கப் உள்ளே இருந்து வரும்போது ஒரு 200% ஆக்டிங் இது பண்ணால் தான் அது ஆகும். ஸோ அது போலீஸ் ஸ்டேஷனில் அழுகுற சீனாக இருக்கட்டும், எல்லாதும் இன்னும் எங்களுக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. எப்படி பண்ணார் இதை, இன்னும் காலம் போக போக நாட்களாக இன்னும் ஒரு லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள். கதரை விட கண்டிப்பாக அனிருத்தே நீங்கள் கேட்டதுக்கு ஆடியோ லான்ச்சில் ஆன்சர் பண்ணார். 6க்கு அப்புறம் 7டா, ரஹ்மானுக்கு அப்புறம் 7டான்னு. ஏன்னா நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஏற்ற மாதிரி அனிருத் வந்து கொஞ்சம் பெப்பியாக அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் இது பண்ணியிருக்காரு. மெயினாக தாத்தா வராரு, ஜூலை 12 கதரை விட போகிறாரு தான். அதாவது நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ அந்த படத்தை பார்த்தது, இப்போ பார்க்குறப்போ அதே ஃபீலிங் தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறல. ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து எல்லா ஆடியன்ஸுமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே வந்து பேப்பர்ஸை விடுறது, ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி மூவி வந்து இது வந்து மூவி பார்க்க வரல, இந்த ரீரிலீஸை வந்து செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க எல்லாருமே. அது எல்லாத்தினுடைய அந்த சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. அதுலேருந்தே தெரிஞ்சு அவங்க எல்லாருமே வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சவுண்டு எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிக்சர் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கணும் மூவியை. யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்களோ, ஒன்லி டிவியில் மட்டும்தான் பார்த்துருப்பாங்களோ, அவங்கெல்லாம் வந்து தேட்டரில் வந்து இன்னும் நல்ல ஃபீலிங்கோடு அவங்க பார்க்க முடியும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்தியன் ஃபர்ஸ்ட்டு பார்ட் 1 ரிலீஸ் ஆனப்போ நம்மளாம் 90s கிட்ஸ் ஆப்வியஸ்லி கை குழந்தையாக இருந்திருப்பாங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்குது. பிக்சர் குவாலிட்டி, கலர் கிரேடிங்லாம் சூப்பராக இருக்குது. இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு கமர்ஷியல் பிக்சர் எப்படி எடுக்கணும், ஒரு நல்ல ஃபார்முலா. அந்த இந்தியன் தாத்தா வந்து அவ்வளோ ப்ராஸ்தட்டிக் போட்டுட்டு மனுஷன் கண்ணாலே நடிக்கிறாரு. அதெல்லாம் வந்து தெய்வ லெவல். அதெல்லாம் அவர் காலத்தில் நம்மளும் ஒரு வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இதே வைப், இதே அதெல்லாம் சொல்லணுமா, அதெல்லாம் வந்து அதுக்குன்னே பிறந்த ஒரு மனுஷன், நம்ம அதெல்லாம் சொல்ல அவசியமே இல்லை. இதே வைப், இதே எனர்ஜி வந்து பார்ட் 2லையும் இந்தியன் பார்ட் 2லையும் இருக்கும் நம்புகிறோம். ஸோ வெயிட்டிங் ஜூலை 12க்காக. ரொம்ப சாங் சூப்பராக இருக்குது. சவுண்டு வந்து அதாவது 90s கிட்ஸ்க்கு வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த டைம். இப்போ கேட்கும்போது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க தேட்டரில். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் போய் பார்க்கணும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாரும் போய் இந்தியன் 1 பார்க்கணும். அதை பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளூயன்ட் கிடைக்கும். ஸோ எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் வரணும். இந்தியன் 1 பார்த்துட்டு அப்புறம் இந்தியன் 2 பாருங்க. அதுதான் என்னோட ஆசை. ரொம்ப நல்லா இருந்தது.
பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணணுன்னாங்க. அதுக்காக காலையில் 9 மணிக்கு சீக்கிரம் இருந்துச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்கிறோம். இந்தியன் 2க்கு வெயிட்டிங். அரசியலை பற்றி நமக்கு என்ன இருக்குது, படம் பார்க்க தான் என்ஜாய் பண்ணிருக்கோம், வேற ஒன்று. நடிப்பெல்லாம் கேட்கவா வேணும். இந்தியன் தாத்தாவோன்னா முன்னாடி படத்தில் டிவியில் பார்த்துருப்போம், தேட்டரில் பார்க்க போகும்போது பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக பார்த்தாங்க.